ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் ராஜி கண்டிப்பா கண்ணன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொன்னதுனால, கதிரும் ராஜியோட மனச சமாதானப்படுத்துறதுக்காக அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, அங்க கண்டிப்பா இதுக்கப்புறமா இந்த விஷயத்தால நம்மளோட குடும்பத்துல மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக வேற ஒரு கதைய மாத்தி சொன்னது மட்டும் இல்லாம, ராஜிகிட்டயும் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல இதுக்கப்புறமாவாவது நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்னா, இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, நம்ம 2 பேரும் எந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற விஷயம் கண்டிப்பா நம்மளோட குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சிறவே கூடாது. அப்படி தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா இருக்கிற பிரச்சனை இன்னுமே டபுள் தான் ஆகும்னு சொல்லிட்டு, ராஜிய பொறுமையா இருக்க சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள அங்கருந்து கூட்டிட்டு போக, ஆனா இந்த பக்கமா போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜி கொடுத்த கம்ப்ளைண்ட்ட நல்லா செக் பண்ணி பார்த்தா, அந்த போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி அவங்களோட விசாரணையில ராஜி மாதிரியே நெறைய பொண்ணுங்கள ஒரு பையன் ஏமாத்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இப்பதான் அந்த பையன் யாருன்ற விஷயம் கதிர் மூலியமாவும், ராஜி மூலியமாவும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்றனால, உடனடியா இந்த விஷயத்த பத்தி இன்னுமே நெறைய டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணணுன்ற காரணத்துக்காக, அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, கான்ஸ்டபிள் கிட்ட கதிர் ராஜியோட ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அவங்களோட ஃபோன் ரீச் ஆகாததுனால இந்த விஷயத்த இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரும் இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருக்கனால, பேசாம ஒரு 2 பேரும் போயிட்டு அவங்கள நேரடியாவே வீட்ல இருந்து இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள அனுப்பி வைக்க, உடனே போலீஸ்காரங்கள்ல ஒருத்தவங்களும் இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஓனரா இருக்க பாண்டியனோட பையன் தான் அந்த பையன் கதிர். பேசாம நம்ம இந்த விஷயத்த முதல்ல அவங்களோட அப்பா கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு, அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு முதல்ல அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு, அங்க இருக்க பாண்டியன் கிட்ட உங்க பையன் கதிர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து கதிர பத்தி விசாரிக்கிறத பார்த்த உடனேயே பாண்டியன் ரொம்பவே பதட்டப்பட்டு, "ஏன் சார் எதுக்காக என் பையன பத்தி கேட்கிறீங்க? அவன் ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டானான்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரி பதறி போய் கேட்கிற பாண்டியன் கிட்ட போலீஸ்காரங்களும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க பயப்படுற அளவுக்கு வேற எந்த விஷயமும் கிடையாது. ஒரு சின்ன திருட்டு கேஸ்ல உங்களோட பையனோட விசாரணை எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அரகுறையா சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா அங்க இந்த மாதிரி ராஜிய காலேஜ்ல விட்டுட்டு பாண்டியன பார்க்கறதுக்காக கதிர் வந்து நிக்க, அப்போ போலீஸ்காரங்களும், "இதோ உங்க பையனே வந்துட்டான். நாங்க அவன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரணைலாம் பண்ணி முடிச்சுட்டு, இங்க நாங்க பத்திரமா அனுப்பி வச்சுர்றோம்ன்னு" சொல்லிட்டு கதிர அங்கருந்து கூப்பிட, உடனே கதிரும் போலீஸ்காரங்க கூப்பிட்டதுனால பாண்டியன் கிட்ட அவசரத்துல எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் குடுக்காம போலீஸ் கூட சேர்ந்து கிளம்பி போக, அப்போ இந்த மாதிரி கதிர் போலீஸ் கூட போறத கரெக்ட்டா அங்க போயிட்டுருந்த சக்திவேலும் பார்த்துட்டு ரொம்பவே கிண்டலோட பாண்டியன் கிட்ட, "இந்த மாதிரி உன் பையன் வர வர நெறைய இடத்துல கை வைக்க ஆரம்பிச்சுட்டான் போலயேன்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி கதிர் முன்னாடி ராஜியோட நகைய திருடினத வச்சு குத்தி காட்டி பேசுறது மட்டும் இல்லாம, பாண்டியன ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லார் முன்னாடியுமே பேசிட்டு இருக்கா. ஆனா பாண்டியனும் கதிர் மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கனால, அவங்கள எதிர்த்து எதுவுமே பேசாம அவமானப்பட்டு நிக்கிறது மட்டும் இல்லாம, "கதிர் வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவன நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அவங்க மேல கோவத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கதிருக்காக ரொம்ப நேரமா ரொம்பவே கோவத்தோட ஹால்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பாண்டியன் எதுக்காக இந்த மாதிரி கோவமா யாருக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியாததுனால கோமதி, சரவணன், தங்கமணின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் குழப்பத்தோட இருக்கும்போது, அதே மாதிரி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்த தன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்த மீனாவுமே இந்த மாதிரி பாண்டியன் கோவமா இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு வேளை மாமா நம்ம மேல தான் கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போக, ஆனா கோமதியோ, "உன் மேலலாம் கோவமா இல்ல. வேற ஏதோ விஷயம்னு நினைக்கிறேன். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு" சொல்லிட்டு மீனாவ சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க விசாரணை எல்லாமே முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா உள்ள வந்த கதிர பார்த்த பாண்டியனும், கதிர அப்படியே வீட்டு வாசலோட தடுத்து நிறுத்திட்டு, "டேய் உள்ள வராத! அங்கேயே நில்லுன்னு" சொல்லிட்டு கோவத்தோட அவங்களோட பக்கம் போக, உடனே இந்த மாதிரி அப்பனா கதிர் மேல தான் பாண்டியன் கோவமா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட கோமதி, மீனான்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே எதுக்காக இவங்க இவ்ளோ கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாம பாண்டியன பார்க்கறதுக்காக போக, ஆனா பாண்டியனும் எப்பவும் போலயே கதிர் பக்கம் இருக்க நியாயத்த கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, "டேய் எதுக்காகடா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த? நீ ஏதாவது திருட்டு பண்ணியா என்னன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு கோமதி செம்ம கடுப்பாகிட்டு, "ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் எதுக்காகங்க போலீஸ் ஸ்டேஷன் போக போறான்? திருட போறான். நீங்க ஏன் புரியாம இப்படி தேவையில்லாம மறுபடியும் மறுபடியும் கதிர் மேலயே எல்லா தப்பும் இருக்க மாதிரி அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்ட உடனேயே ரொம்பவே கோவப்பட்ட பாண்டியனும், "நான் புரியாம பேசிட்டு இருக்கேனா? நீ உன் பையன்கிட்டயே கேளு. அவன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வரான். அது மட்டும் இல்லாம அவன தேடி போலீஸ் நம்மளோட கடைக்கே வந்துட்டாங்க. எனக்கு அங்க எல்லார் முன்னாடியுமே எவ்ளோ அவமானமா இருந்துச்சு தெரியுமான்னு" சொல்லிட்டு கதிர மறுபடியுமே திட்ட ஆரம்பிக்க, உடனே கோமதியும் கதிர்கிட்ட, "ஏன்டா என்னாச்சு? எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே கதிரும், "இல்லம்மா ஒரு திருட்டு பையன பத்தின இன்ஃபர்மேஷன நான் உங்களுக்கு குடுத்திருந்தேன். அதனால அவன பத்தி விசாரிக்க தான் என்ன கூட்டிட்டு போனாங்கன்னு" சொல்லிட்டு உண்மைய முழுசா சொல்ல முடியாததுனால கொஞ்சம் அவங்க சமாளிச்சு பேச ஆரம்பிக்க, ஆனா பாண்டியனும் அத புரிஞ்சுக்காம, "ஆமா ஒரு திருட்டு பையனுக்கு தானே இன்னொரு திருட்டு பையன பத்தி தெரியும். அதனால தான் இவன கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு" மறுபடியுமே கதிர அசிங்கப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்க, அப்ப கரெக்ட்டா காலேஜ்லேருந்து வந்த
ராஜையுமே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மறுபடியுமே கதிரை இவங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல பாண்டியன் கிட்ட நீங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம எதுக்காக மாமா கதிரை இப்படி அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்துல இந்த மாதிரி என்னோட நகையை திருடிட்டு போனவனை பத்தின இன்ஃபர்மேஷனை நாங்க கொடுத்துட்டு வந்தோம் அதை பத்தி தான் போலீஸ்காரங்க விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக்கான பாண்டியனும் அப்பனா உன்னோட நகையை கதிர் திருடலையான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டது மட்டும் இல்லாம நீங்க ஏன் இந்த உண்மையை இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஆனா, இந்த மாதிரி அவசரப்பட்டு தான் உண்மைய உளறிட்டோன்றத புரிஞ்சுக்கிட்ட ராஜியோ இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. கதிரோ தலையில கை வச்சுட்டு கோமதிய பார்க்க கோமதியோ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே மீனாவ பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா ராஜியோட கோபம் மூலியமா இப்ப எல்லா உண்மையுமே வெளிய வரப்போதா என்ன? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.